இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது உங்கள் லைஃப்பை ஒரு நாள்லேயே சேஞ்ச் பண்ணிடலாம், 24 ஹவர்ஸில் சேஞ்ச் பண்ணலான்றேன். நானே பல வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், 21 டேஸ் சேலஞ்ச் எடுங்க, லைஃப்பில் மாற்றலாம், உங்கள் மைண்டை மாற்றலாம், ரீசெட் பண்ணலான்னு. சில வீடியோவில் 90 டேஸ் சொல்லியிருக்கேன். இப்படி நிறைய வீடியோஸ் நீங்களே மோட்டிவேஷன் நீங்கள் நிறையா பார்த்துருக்கலாம். ஒரு நாளில் நம்ம சில விஷயங்களை செஞ்சோம்னா உங்கள் பிரெயினை ரீசெட் பண்ண முடியும், பல விஷயங்களை நீங்கள் மாற்ற முடியும், உங்களே ட்ரெயின் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு தேவை ஒரு ஆக்ஷன், ஒரு 4 ஸ்டெப் நீங்கள் எடுத்தே ஆகணும். டூ ஆர் டை அப்படின்ற ஒரு பொசிஷனில் நீங்கள் இறங்குனீங்கன்னா 24 மணி நேரத்தில் உங்கள் தாட் ப்ராசஸே மாற்றி நீங்கள் நினைக்கிற ஒரு இலக்குக்குள்ளே நீங்கள் போய் அடுத்த 6 மாதத்தில் மாற்றம் பண்ணலாம். அதுக்கு தேவை ஃபஸ்ட்டு ஒரு டேவை ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்காண்டி ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்த 4 ஸ்டெப் நான் சொல்ல போகிறேன். அதை கடைப்பிடிச்சிங்கனாலே உங்களுக்கு டியூன் ஆயிரும்ன்றாங்க, ரீரைட் ஆகும். அதை நான் பண்ணியிருக்கிறேன், சேஞ்ச் பண்ண முடியும். ட்ரை பண்ணுங்கள். ஸ்டெப் 1, ஒரு டேவை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அந்த டேயில் இன்டர்நெட் இருக்கக்கூடாது. முடிஞ்சால் எங்கேயாவது தனிமையான ஒரு இடத்துக்கு போயிருங்க. ஃபோன் கால் இருக்கக்கூடாது. ஆஃப் மோடில், ஃப்ளைட் மோடில் போட்டுருங்க. யாருக்கிட்டையும் எங்கேயும் பேசவும் கூடாது, சைலண்ட்டாக இருங்க. அதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன், தனிமையான ஒரு இடத்துல இருங்க. உங்கள் வீட்டில் இருந்தால் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நீங்கள் இதுக்காண்டி ஒரு டூரை கூட எடுத்துக்கலாம். ஒன் டே நீங்கள் உங்கள் ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல நீங்கள் இருக்கணும். உங்கள் ஓன் தாட்டை யோசிக்கணும். நம்ம அதை லிசனே பண்ண மாட்டோம். காமாக உட்காந்து முடிந்தால் தூங்குனா கூட தூங்குங்க, ஆனால் உட்காருங்க, சும்மா இருங்க. உங்களுக்குள்ள ஓட்டம் ஓடினாலும் என்ன சொல்ல வருதுன்றதை லிசன் பண்ணுங்க. இது ஒரு மெடிடேஷன் டைப். உங்களுக்குள்ள 1000 விஷயங்கள் ஓடும், பதிலே சொல்லாதீங்க. இயற்கை ரசிங்க, இல்லை ஒரு இடத்துல உட்காருங்க. அந்த ஸ்டெப் 1ல் நீங்கள் எல்லா விஷயத்துலையும் டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து வெளியில் வந்து, ஏன்னா நம்ம ஏதாவது மென்டலி டிஸ்டர்ப்னா உடனே ஃபோனை பார்க்குறது, டிவி பார்க்குறது, நியூஸ் பார்க்குறது, இல்லை யார்ட்டையாவது பேசுறது, அதுக்குள்ளே அந்த நினைவுக்குள்ளே போகக்கூடாதுன்னா அதை கடந்து நம்ம செய்கிற சில விஷயங்கள் பண்ணுவோம். நான் என்ன சொல்கிறேன், இன்டர்நெட் இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது. உங்ககிட்ட அந்த பயத்தை, அதை பார்த்து பயப்படுவாங்க, அந்த வலியை பார்த்து பயப்படுவாங்க. அதுக்கு பதிலாக அதை ஃபேஸ் பண்ணுங்கள். அந்த தாட் என்ன ஓடுதுன்னு லிசன் பண்ணுங்கள். அதுக்குள்ளே அதுக்கு மெடிடேட் மாதிரி பண்ணும் போது உங்களுக்குள்ள ஒரு காதுக்குள்ளே சில வார்த்தைகள் ஓடும். அந்த ஸ்டெப் 1 ரொம்ப முக்கியம். ஸ்டெப் 2, மிரருக்கு முன்னாடி இருங்க. மிரர் எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. கண்ணாடிக்கு முன்னாடி நின்று உங்கள் ஹை கான்டாக்டில் பாருங்கள். 2 நிமிஷம் இது பண்ணணும். கண்டினியூவாக அந்த மிரரில் பார்க்கணும். எந்த மியூசிக் இருக்கக்கூடாது, எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. அப்போ அந்த கண்ணாடி பார்க்கும் போது உங்களுக்குள்ள ஒரு தாட் வரும், நான் யார் அப்படின்னு கேட்கும். பல பேர் கண்ணாடியை பார்க்க மாட்டாங்க, ஏன்னா உங்கள் மனசாட்சி கேள்வி கேட்கும். நீ யார், என்ன பண்ணிகிட்ருக்கன்னு கேட்கும். அதுக்கு பதில் சொல்லணுன்றதுக்காண்டி தலையை மாத்திரம் சீவிட்டு போவாங்க, தவிர ஹைட் போய் பார்த்து அந்த என்ன சொல்ல வருதுன்னு லிசனே பண்ண மாட்டாங்க, காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. ஒரு 2 நிமிஷம் அந்த இதை லிசன் பண்ணுங்கள். அதுக்குள்ளே ஓடுற ப்ராசஸை பாருங்கள். அதுக்கு ஆன்சர் பண்ண தேவையில்லை, அதை பார்க்கணுன்றாங்க. அதை பாருங்கள். ஹைட்டு போய் பார்க்கும்போது உங்களோட இதில் என்ன தெரிய வரும்னா, நீங்கள் பண்ணிகிட்ருக்க நிறைய விஷயம் தப்புன்னு தெரியும். நீங்கள் கோவப்படுறது, வார்த்தையை விடுறது, நீங்கள் பேசுகிறது, நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறது எல்லாமே சில இடத்துல தப்பாக இருக்கும். அதை ஒத்துக்கிற மனசு வராது, ஏன்னா உங்ககிட்ட நீங்கள் பேச மாட்டீங்க. அந்த மிரரில் பார்க்கும்போது, ஹைட்டு போய் பார்க்கும்போது உங்கள் தாட் ப்ராசஸ் உங்களுக்குள்ள சப்கான்ஷியஸ் சில விஷயங்கள் தெரியும் போது நீங்கள் மாற்றுறதுக்கு டைம் கொடுக்க 2 நிமிஷம் பார்த்தீங்கன்னா உங்கள் தப்பு என்னன்னு அக்செப்ட் பண்ணுவீங்க, மாற்றுவீங்க. அதனால் 2 நிமிஷம் மிரரை பாருங்கள். வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். அது கேட்குற கேள்விக்கு லிசன் பண்ணி காது கொடுத்து கேளுங்க. ஆன்சர் நீங்களே சொல்லுவீங்க, மாற்றிடுவீங்க. அந்த மிரர் எக்ஸ்பெரிமெண்ட் ரொம்ப முக்கியம். நான் பல நாள் பண்ணியிருக்கிறேன். மிரருக்கு முன்னாடி என் ஹைட் டு ஐ கான்டாக்டில் நான் பண்ணுவேன். இது சயின்டிஃபிக்காக ஒர்க் அவுட் ஆகிற விஷயம். ஸ்டெப் 3, ரீபில்ட் யுவர் மைண்ட். உங்கள் பாஸ்ட் லைஃப்பை எரேஸ் பண்ணணும். என்ன பண்ணுங்கன்னா, ஒரு நோட்டை எடுங்க. உங்களுக்கு என்னென்ன தோணுதோ, உங்கள் வலின்னு ஒன்று இருக்கும்ல, உங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கும், உங்களுக்குள்ள பல எதெல்லாம் உங்களுக்குள்ள நிறைய ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும்ல, எனக்கு இந்த டிஸ்டர்ப் பண்ணது, அது பண்ணுது, என்ன வந்தாலும் அது கரெக்ட்லாம் பண்ண வேண்டாம். ஒரு பேப்பர் எடுங்க, எழுதிக்கிட்டே இருங்க. அதுக்கு தேவையான விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி பேப்பர் எடுத்து வரிசையாக எழுதுங்க. இந்த உட்காந்து நீங்கள் கிராமர், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக எது வேணால் எழுதுங்க. உங்கள் மைண்டில் ஓடுற விஷயத்தை அந்த பேப்பரில் வரணும். அது வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் தான் அதில் வரும். ஏன்னா நான் அந்த பெயினை தான் எழுத சொல்கிறேன், உங்கள் சக்ஸஸ் எழுத சொல்ல. உங்கள் வலியை மாத்திரம் எழுதுங்க. உங்களுக்குள்ளே தோன்ற அத்தனையும் எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு பேப்பரை ரீட் பண்ணாதீங்க. முக்கியமான விஷயம், ரீடே பண்ணாதீங்க, கரெக்டும் பண்ணாதீங்க. உங்களுக்கு என் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் விஷயம் அந்த உங்கள் மைண்டு வந்து அந்த பேப்பருக்குள்ளே இறங்கணும்.
ஆட்டோமேட்டிக்காக மாறணும். எல்லா விஷயங்களும் உள்ளே இறங்குனதுக்கப்புறம் அந்த பேப்பரை சுருட்டி அது எரிச்சிருங்க. எரிச்சிட்டு அந்த பாத்ரூம்குள்ளே வச்சு இது பண்ணிவிட்டு கருப்பு கலராக மாறுற வரைக்கும் அதை பாருங்கள். கீழே போனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு வெளில வாங்க. உங்கள் மைண்டு நியூ வெர்ஷனாக மாறும். உங்கள் மைண்டுக்குள்ளே அந்த சப்கான்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா விஷயங்களும் வெளியில் போகும். என்ன ஆகும்னா, உள்ளே இருக்கிற கழிவுன்ற மாதிரி எப்படி கருப்பு கலராக வெளில போதோ உங்கள் மனசுக்குள்ளேயும் அப்படி தான் இருக்கும். அந்த கருப்புக்குள்ளே இருக்கிற அந்த துவல் எப்படி தண்ணியில் சாக்கடையில் போதோ உங்கள் எண்ணமும் அந்த வடிகால் மாதிரி வெளியில் போகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரீபில்ட் பண்ணமா இருக்கும். புது மனிதனாக பிறந்த மாதிரி இருக்கும். புது வெர்ஷனாக மாறினமா இருக்கும். இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம். என் லைஃப்பில் ரொம்ப கொடுத்த விஷயங்கள் இது. நான் இது பல இடத்துல பண்ணியிருக்கிறேன். எனக்கு மாற்றத்தை கொடுத்துருக்கு. உங்களே நீங்கள் மாற்றணுன்னா, ரீபில்ட் பண்ணணுன்னா உங்களையே உங்கள் தாட்டை எரிச்சிருங்க. மாற்றம் கொடுக்கும். ட்ரை பண்ணுங்கள். ஸ்டெப் 4, 60 minutes எக்ஸசைஸ் பண்ணுங்க. அதை ஸ்ப்ளிட் பண்ணுங்க. 20 minutes 20 minutes 20 minutes. ஃபர்ஸ்ட் 20 minutes உங்கள் பாடியை மூவ் ஆன் பண்ணுங்க. எக்ஸசைஸ் பண்ணுங்க. என்ன வேணால் பண்ணுங்க. அந்த 20 நிமிஷம் அது மாத்திரம்தான் பண்ணணும். அடுத்த 20 நிமிஷம் உங்களுக்குள்ள என்ன சந்தோஷமாக ஃபீல் ஆகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குது, அதை ஒரு பேப்பரில் உட்காந்து 20 நிமிஷம் எழுதுங்க. தோன்றதெல்லாம் எழுதுங்க. பல ஆசைகள் வரும். நான் அங்கே போகணும், இங்கே போகணும், பணம் வேணும், நான் லண்டன் போகணும், அமெரிக்கா போகணும், இல்லை எனக்கு இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிடணும், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போகணும், இப்படிலாம் நிறைய உங்களுக்கு தாட்குள்ளே ஓடும். அது என்னென்ன தோணுதோ அந்த ஃபீல் அந்த 20 நிமிஷம் ஃபீல் பண்ணி எழுதுங்க. அது எப்படி வேணால் இருந்தாலும் சரி எழுதிக்கிட்டே இருங்க. அடுத்த 20 நிமிஷம் குவைட்டாக சைலண்ட்டாக உட்காருங்க. எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம். கண்ணை மூடிட்டு இருக்க வேண்டாம். முடிஞ்சால் மெடிடேஷன் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். மெடிடேட் பண்ண உங்களுக்கு பிடிக்கல தெரியல அப்படின்னா ஜஸ்ட் உட்காருங்க. குவைட்டாக ஏதோ அப்படியே காமாக உட்காருங்க. இந்த 60 நிமிஷம் 1 மணி நேரம் இந்த டைம் மிக்ஸ் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு 20 minutes உங்கள் பாடியை மூவ் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணுங்கள். அடுத்த 20 நிமிஷம் உங்கள் ஃபீல் பண்ணுற எல்லா விஷயத்தையும் எழுதுங்க. அடுத்த 20 நிமிஷம் சும்மா உட்காருங்க. சும்மா உட்காந்து மாத்திரம் பாருங்கள். டிஃப்ரெண்ட் உங்கள் மைண்டு ரீபில்ட் ஆகும். புது வெர்ஷன் உங்கள்கிட்ட கிடைக்கும். ஸ்டெப் 5, 9 PM ரூல். நைட்டு திரும்பவும் கண்ணாடிக்கு முன்னாடி நில்லுங்க. இப்போ எதுவும் பேச வேண்டாம். ஜஸ்ட்டு பாருங்கள். நீங்கள் உங்களுக்கே சொல்லுங்கள், ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இத்தனை விஷயத்த எனக்கு காமிச்சதுக்கு, இந்த யூனிவர்சலுக்கு தேங்க்ஸ், எனக்கே என்னை திருப்பி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி பாருங்கள். நைட்டு அந்த 9 மணிக்கு சொல்லி பாருங்கள். இது நான் காலையிலேருந்து நான் பண்ணக்கூடிய சொல்ல விஷயங்களை 4 ஸ்டெப் சொல்லிட்டேன். 5ஆவது ஸ்டெப்பை இதை பண்ணுங்கள். இப்போ இந்த 5ஆவது ஸ்டெப்பை சொல்லும் போது உங்கள் மைண்டு அப்படியே காமாக இருக்கும், கூலாக இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக மாறும். அப்போ காலையிலேருந்து ஆரம்பித்து இந்த 5 ஸ்டெப்பை நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு நாள்லேயே உங்களுக்கு லைஃப் மாறும். கண்டிப்பாக ரீபில்ட் ஆகும். நியூ வெர்ஷன் ஆவீங்க. புது மனிதராக நீங்கள் மாறுறதுக்கு வழி இங்கே கொடுக்கும். லைஃப்பில் உங்களுக்கு டூ ஆர் டைன்னு இருக்க சுச்சுவேஷனில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நாள். நான் இப்போ இதுக்கும் செலவு பண்ண சொல்லலை. இந்த 5 ஸ்டெப்பை மாத்திரம் பண்ணி பார்த்தீங்கனாலே நீங்கள் மாறுவீங்க. இது மாறும் போது நைட்டு நீங்கள் தூங்குவீங்க. தேங்க்ஸ் பண்ணிட்டு மைண்ட் அவ்வளோ காமாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு புது வெர்ஷனை புது விஷயத்த ஆரம்பித்து அடுத்த நாள் ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு நாள் தான் நான் பண்ண சொல்கிறேன். சில பேர் 21 நாள் யோசிக்கிறீங்க. நான் அந்த ஒரே ஒரு நாள் இது ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு டேயை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஆரம்பிங்க. இந்த நான் சொன்ன ஸ்டெப்பை வரிசையாக பண்ணிங்கனாலே மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். நிச்சயமாக எல்லாராலையும் முடியுங்க. லைஃப்பை யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. மோட்டிவேஷன் வீடியோவே பார்த்துட்டு இருக்கிறாதீங்க. ஏதாவது ஸ்டெப்பை ஆரம்பிங்க. ஒரு நாள் உங்களுக்காண்டி செய்யுங்க. மித்த எல்லா விஷயம் உங்களை தேடி வரும். எதுவாக இருந்தாலும் உங்களை தேடி வரும். என்ன பெயினாக இருந்தாலும் சொல்யூஷன் இருக்குது. அதை இது மூலமாக ஆரம்பிச்சிங்கனால மாற்றம் கிடைக்கும். உங்களை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். உங்கள் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கனாலே எல்லாமே தொடர்ச்சியாக கிடச்சிடும். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது சக்ஸஸ் ஆகிருந்திருக்கு, நீங்கள் மாறி இருக்கீங்க ஒரு நாள்னா இந்த வீடியோவில் திருப்பி வந்து கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கு இந்த வீடியோ தேவையோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா என் வீடியோ ரெக்கமெண்டேஷனில் போகும். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.